Hi friends, welcome to my YouTube channel. This video sponsored by GenReviews.online. நம்ம இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி குக்கரில் பார்க்கலாம். நம்ம வந்து குழம்பு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஆனியன், தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஆனியன் வந்து பெரிய வெங்காயத்தில் வந்து 4 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இந்த 4 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு, 4 கிராம்பு, 2 பட்டை இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா லைட்டாக பொரிய விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதங்க விடணும். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லாவே குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டு அதோட நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா குழம்பு இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்க விட்டு ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் அடித்து வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு வந்து இன்னும் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து 1 கிலோ நாட்டுக்கோழியை வந்து எடுத்துருக்கனால அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். குழம்பு வந்து நல்லா திக்னஸாகவும் இருக்கும். நம்ம வந்து தேங்காயும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து குக்கரில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ரொம்ப எளிமையாகவே வந்து வெங்காயம் ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கனால இதில் வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து சேர்க்கலை. சிம்பிளாக வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு நாட்டுக்கோழியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை வந்து கறியை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி நல்லா கிளறி விடணும். நல்லா வந்து அந்த பேஸ்ட்டு வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புல வந்து நான் அதை நிறையா அது இதுன்னு எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பேஸ்ட்லேயே என்னென்ன தேவையானதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மிளகாத்தூளை வந்து சேர்த்துருக்கேன். தனியாத்தூள், அப்புறம் சில்லி பொடி, மஞ்சத்தூள் இந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்காம நான் வந்து வீட்டிலேயே எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்ச மிளகாத்தூளை வந்து குழம்பு பொடியை வந்து போட்டிருக்கோம். குழம்பு பொடியை போட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கறி நல்லா வேக விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டு ஊற்றின கப்பில் வந்து தண்ணி ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழம்பு கொதித்த பிறகு அந்த மேலாட்ட குழம்பு எடுத்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி அந்த குழம்பு சாறை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டு முடியாச்சு. நம்ம 3 விசில் வந்த பிறகு இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.